திருப்பூரில் தங்கி பணியாற்றி வரும் வெளியூர் தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவு கிடைக்க மாநகராட்சி சார்பில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் உணவகத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. திருப்பூர் மாநகரில் பின்னலாடை உற்பத்தி முக்கிய தொழிலாகும். அங்குள்ள நிறுவனங்களை நம்பி பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் குடும்பமாக தங்கி பணியாற்றி வருகின்றனர். தனியே தங்கும் பணியாளர்களுக்கு பெரிய நிறுவனங்கள் தங்குமிடம் மற்றும் மெஸ் வசதிகளை செய்து தருகிறது. ஆனால் சிறிய நிறுவனங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு இந்த வசதிகள் கிடைப்பதில்லை. இந்நிலையில் திருப்பூரை நம்பி பணியாற்ற வரும் வெளியூர் தொழிலாளர்களுக்கு உதவும் வகையில் ஆலங்காடு பகுதியில் மாநகராட்சி சார்பில் மக்கள் உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. தன்னார்வலர்கள் நிர்வகித்து வரும் இந்த உணவகத்தில் காலை உணவாக 3 இட்லி 15 ரூபாய், பொங்கல், கிச்சடி தலா 20 ரூபாய், வடை 5 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தன்னார்வலர்களுடைய துணையோடு திருப்பூர் மாநகராட்சியின் சார்பில் திருப்பூர் மாநகராட்சியில் 2 இடங்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இரவு தங்கும் விடுதியில் தங்கக்கூடிய தொழிலாளர்களை பயன்படுத்தி எளிய வகையில் அவர்களை பயன்படுத்தி அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய வகையிலும் அவர்களை முன்னெடுப்போடு திருப்பூர் மாநகராட்சியில் குறைந்த விலையில் உணவுகள் தயாரிக்கப்பட்டு ஏழை எளியோருக்கும் தொழிலாளர்களுக்கும் வழங்கப்படக்கூடிய திட்டத்தை தொடர்ந்து இன்றைக்கு வெற்றிகரமாக செயல்படுத்தி வருகின்றோம். திருப்பூர் மாநகராட்சி கடந்த 6 மாதமாக பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாநகராட்சி சார்பாகவும் நோ ஃபுட் கோவில் சார் சார்பாகவும் மலிவு விலையில் இங்கே ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்கிறோம். மதியானம் ஃபுல் சாப்பாடு 30 ரூபாய்க்கும், தக்காளி லெமன் புளி சாப்பாடு 15 ரூபாய்க்கும் தரமாகவும் சுவையாகவும் கொடுக்குறோம். அதே மாதிரி இரவு 4 இட்லி 15 ரூபா, 3 சப்பாத்தி 15 ரூபா. மாற்றுத்திறனாளிக்கும் முதியோருக்கும் வேலை வாய்ப்பாகவும் இருக்குது. அதே மாதிரி மக்களுக்கு தரமாகவும் சுவையாகவும் விலை ரொம்ப மலிவாகவும் கொடுக்கறதுனால மக்கள் அனைவரும் சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. இதேபோல் மதிய சாப்பாடு 30 ரூபாய், வெரைட்டி சாதங்கள் 15 ரூபாய்க்கும், தயிர் சாதம், வெஜ் பிரியாணி 20 ரூபாய்க்கும், ஒரு செட் சப்பாத்தி 15 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மலிவு விலையில் உணவு கிடைப்பதால் நல்ல வரவேற்பு உள்ளதாக அங்கு பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கஃபேல பார்த்தீங்கன்னா மில்ஸ் எல்லாமே ரேட் ரொம்ப கம்மியாக போய்கிட்டு இருக்கு. மில்ஸ் பார்த்தீங்கன்னா 30 ரூபா போய்கிட்டு இருக்கு. வெரைட்டி ரைஸ் 15 ரூபா போய்கிட்டு இருக்குங்க. நாங்கள் இங்கே ஒரு வருஷமா பக்கமாக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். விலை ரொம்ப கம்மியில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. வரவங்க இல்லாமல் கேட்குறாங்க, ரொம்ப விலை ரொம்ப கம்மியாக இருக்குது, எங்களுக்கு பிரான்ச்சில் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் போட்டு விடுங்க, வெளி சைட்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்துட்டு வாங்கிட்டு போகிறதுக்கு, எல்லாம் வெளியில் அவுட்டர்லேருந்து வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநகராட்சியின் ஆதரவற்றோர் இல்லத்தில் தங்கியுள்ள முதியவர்கள் காய்கறி வெட்டுவது, பார்சல் தயார் செய்வது என பல்வேறு பணிகளில் அமர்த்தப்பட்டு அவர்களுக்கு ஊதியமும் வழங்கப்படுகிறது. இதனால் அவர்கள் தனிமையை மறந்து வாழ்வாதாரம் பெற மக்கள் உணவகம் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. திருப்பூர் ஆலங்காடு பகுதியில் மட்டும் அமைந்துள்ள இந்த மக்கள் உணவகத்தை திருப்பூரின் பல்வேறு பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.